அனைவருக்கும் வணக்கம். நல்லா கேக்குதா? சாரி, கொஞ்சம் சில பேர்லாம் கூப்பிட்டு இது பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கேக்குதா? கிளியரா ஆடியோ கேக்குதா? வெல்கம் ஹரி. ஹரி has joined Dr. Kamalasan spoken English. Can I have a response please? கேக்குதா சரியா? ஒருத்தர் கூட ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதா? உங்களுக்கு ஆடியோ கேக்குதான்னு கேக்குறேன். ரெஸ்பான்ஸ் இல்லாம இந்த கிளாஸும் நடக்காது. ஒவ்வொரு வாட்டி நானும் சொல்றேன். ஓகே. ஸோ பேசிக்கலி இன்னைக்கு நாம வந்து இங்கிலீஷ் ஆக்சன்ட்ஸ் உள்ள ஒரு ஸ்பீச்சஸை கேட்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் தான். ஸோ பேசிக்கலி என்னன்னா, இப்போ வந்து வெவ்வேறு விதமான இங்கிலீஷ் இருக்கு. இப்போ எப்படி நமக்கு வட்டார வழக்கு இருக்கோ அந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆக்சன்ட், யூகே ஆக்சன்ட், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியன் ஆக்சன்ட். ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ இன்னும் இவ்வளோ ஆக்சன்ட்ஸ் இருக்கு. இது இல்லாமல் ஆப்பிரிக்கன் ஆக்சன்ட், சைனீஸ் பேசுகிற இங்கிலீஷ் வேற மாதிரி இருக்கும், நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வேற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்சன்ட்ஸ் இருக்கு. இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்போ பிபிஓஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் வந்து யூஎஸ் ஆக்சன்ட்ல தான் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வர்றதெல்லாம் வந்து யூஎஸ் உடைய பிபிஓஸ் தான், யூஎஸ் உடைய ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்தியாவுக்கு வருது. இப்போ சந்தோஷம் கூட எடுத்தீங்கன்னா அவன் வந்து டிசிஎஸ்ல இருந்தாலுமே டிசிஎஸ் தோ இட் இஸ் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா, அது வந்து ஒரு யூஎஸ்லேயும் ப்ரெசன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய வந்து கால்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து யூஎஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட உங்களுக்கு கால்ஸ் இருக்கும். கமர்ஷியல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் குளோபல் லீடர் யூஎஸ் சேரும். ஆல்தோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இஸ் த கரெக்ட் பேட்டர்ன். கமர்ஷியலாக, அதாவது இப்போ எப்படி வந்து தலைநகரம் வந்து இந்தியாவுக்கு வந்து நியூ டெல்லியோ, ஆனால் கமர்ஷியல் கேபிட்டல் பாம்பேவோ, அந்த மாதிரி வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கேபிட்டல் நியூயார்க் தான், லண்டன் கிடையாது. ஸோ லண்டன்றது அந்த கல்ச்சரல் இங்கிலீஷ், டிபிக்கல் இங்கிலீஷ் கல்ச்சர், ப்ராப்பர் இங்கிலீஷ் அதுக்கு. ஆனால் யூஎஸ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ, நிறைய யூஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்தியாவுக்கு வரும். ஸோ எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ். ஸோ இது வந்து நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம்னா யூனோ ஹாவ் வெரி குட் ஃபியூச்சர். வெறும் யூஎஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போகிறோம் ஒரு கிராஜுவேட்டுக்கு. ஐ எம் ஷூர் பொய்யாமொழி சார் ஆர் பாண்டியன் ஹியர் வில் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட். அது உங்களுக்கு 100% ஜாப் கிடைக்கும் வித் வெரி குட் பே அண்ட் நைட் ஷிஃப்ட் சேலரி. ஸோ யூஎஸ் ஆக்சன்ட் வந்து நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நம்மளோட ரிட்டன் இங்கிலீஷ் எடுத்துக்காத அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ ஹவ் செலக்டட் a video, we'll go on to that. If someone else has to join, Srihari just help them to join because you have been there from the morning. Sorry for the delay first of all. So I will, without wasting time, I will go on to the video. Please have your headsets and come from different mobiles, only then you will be able to hear. Please கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் ஃபுல் வால்யூம்ல வச்சிருக்கேன். If I will go and play the video, I will also tell you the meaning. இந்த கவனிங்க. முடிஞ்சா யூடியூப்ல இருக்கிறவங்க யூடியூப்லயும் பாருங்க. நான் உங்களுக்கு அது அனுப்புறேன். இந்த யூடியூப்ல இந்த பர்டிகுலர் லிங்கை நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து யூஎஸ் உடைய ஆக்சன்ட் இருக்கும். ஸோ அது கன்ஃபார்மாக தெரியணும். ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒண்ணுமே புரியாது நமக்கு, அப்புறம் பழக தான் தெரியும். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்னஸ் வேணும், டெஃபினட்டாக வேணும். ஓகேவா? ரைட், வில் கோ டு த ஸ்பீச் நோ. ப்ளீஸ் ஹாவ் அ இயர் ஃபார் தட். ஒழுங்காக கேளுங்க, நல்ல கவனிங்க. சபரீஷ், சந்தோஷ், நல்ல கவனிங்க. ஐ கோ அண்ட் பிளே த ஸ்பீச். ப்ளீஸ் ஹியர் திஸ். வணக்கம் சென்னை. இப்போது 50% தள்ளுபடி, 250. உங்களுக்கு பிடித்த இதுதான் இந்த வீடியோ லிங்க். இதையும் நான் அனுப்புறேன். இங்கிலீஷ் ஸ்பீச்சஸ் இதுதான் நான் இப்போ ப்ளே பண்றேன். I stand before you as a concerned citizen. நான் வந்து ஒரு குடிமகனா பேசுறேன் அப்படின்றது அர்த்தம். அங்க இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் இருக்கு, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்க. அதுக்காக தான் நான் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கிற ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணேன். அதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பெருசா இல்லை, ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுன்றது தெரியல. ஸோ தயவு செஞ்சு கவனிங்க. நான் அதுக்காக தான் நான் பிரேக் பண்ணி போறேன். இப்போ இந்தியன் வீடியோஸ் தான் 1 மினிட்டுக்கு ஒரு தடவை சொன்னா போறோம்.
பட் இதில் நடுவில் நான் பிரேக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல கவனிங்க. இது வரைக்கும் நான் செகண்ட் ஸ்க்ரீன். March in New York on Sunday. Millions of others around the world want to solve the crisis. As an actor, I pretend to be one. I play fictitious characters, often solving fictitious problems. Okay. I play fictitious characters, often solving fictitious problems. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிக்டிஷியஸ் கேரக்டர்ஸ்னா அதாவது இமேஜினரி கேரக்டர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். திரும்பி இந்த வீடியோ கிராஸ் முடிஞ்ச உடனே ரன் பண்ணி பாருங்க. ஐ பிளே ஃபிக்டிஷியஸ் கேரக்டர்ஸ்னா இமேஜினரி கேரக்டர்ஸ். ஸோ அதை தான் அவர் சொல்றாரு. ஐ பிளே ஃபிக்டிஷியஸ் கேரக்டர்ஸ், ஆஃபன் சால்விங் ஃபிக்டிஷியஸ் ப்ராப்ளம்ஸ், இமேஜினரி ப்ராப்ளம்ஸ். ஓகே. I believe that mankind has looked at climate change in that same way, as if it were a fiction. Okay. So he is saying that he believes in mankind as a climate change just as believes in fiction. So இந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிக்ஷன்ல இட்ஸ் நாட் ஆடிபிள், இட்ஸ் ஆடிபிள். ஓகே ஓகே, இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இப்போ ஆன்லைனில் இவ்வளோதான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ செஷன்ஸ் எடுக்க முடியும், ரைட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு நான் ஃபிக்ஷனை நம்புறேன்னா அந்த அளவுக்கு மேன்கைண்டையும் நம்புகிறேன் அப்படின்றது தான் இதோட பொருள். ஓகே. நடுவில் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சா ட்ரை பண்ணுங்க, கவனிச்சுட்டே இருந்தால் போறாது. யூ ஷுட் ஆல்சோ கீப் ட்ரைங். ஐ டு நாட் நோ வை பொய்யாமொழி சார் இஸ் நாட் டைப்பிங். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்நேரம் நீங்கள் சொல்லணும் சார். யூ ஷுட் பி லீடிங் த டீம். ஓகே. As if pretending that climate change wasn't real would somehow make it go away. ஓகே. ப்ரிட்டண்டிங்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ப்ரிட்டண்டிங்னா நடிப்பது. ப்ரிட்டண்டிங் தட் கிளைமேட் சேஞ்ச் வாஸ் ரியல். கிளைமேட் சேஞ்ச் நிஜமாவே நடக்கிற மாதிரி நாமெல்லாம் நடிக்கிறோம் அப்படின்றது ஃபுல் கான்டெக்ட்ல பார்க்கணும். I think we all know better than that. But we think we all know better than that அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ இதை விட நமக்கு பெட்டரா தெரியும். ஸோ அவருடைய யூஎஸ் இங்கிலீஷ் ஆக்சன்ட் அப்படி போகுது. பட் பெட்டர் வி திங்க் we all know than that அப்படின்னா அதுதான் அர்த்தம். he is saying that இதை விட நமக்கு பெட்டரா தெரியும். Every week we're seeing new and undeniable climate events, evidence. Okay. வாரம் undeniable climate events நாம பார்க்குறோம். ஸோ climate change பற்றி இந்த கான்செப்டே என்னன்னா climate change பற்றி தான். இது எப்படி வந்து வெதர் மாறுது, குளோபல் வார்மிங் நடக்குது, இதை பற்றின ஒரு ஸ்பீச் இது. இட் இஸ் ஜஸ்ட் 3 minute 59 second வீடியோ. ஸோ தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிஸ்கஸ். ஹி இஸ் கால்ட் அஸ் லியோனார்டோ டிகாப்ரியோ, who is one of the climate change speakers in USA. ஹரிபிரசாத் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி இருக்கும். இதை போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். பொய்யாமொழி சார், ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஹரிபிரசாத் டு யூ. ஸோ ஐ வில் பி கிரேட்ஃபுல் இஃப் யூ குட் ஆல்சோ ஸ்பீக் டு ஹிம் அண்ட் மேக் ஹிம் கம்ஃபர்டபுள். வி ஆர் ப்ரவுட் டு ஹாவ் அ ஸ்பெஷல் சைல்டு ஹியர். ஸோ கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் பண்ணுறேன். பொய்யாமொழி சார் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். அப்போ தான் அவர் ஏற்கனவே நிறைய கிளாஸஸ் போயிருக்கு. ஸோ அப்போ தான் இந்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இஸ் தட் ஓகே பொய்யாமொழி சார்? அவர் நம்ம குரூப்பில் தான் இருக்காரு, நீங்கள் பார்த்துக்கலாம். ஹரி, உங்கள் நம்பர் இங்கே டைப் பண்ணுங்க தம்பி. ஓகே, ஐ வில் கோ அண்ட் ப்ளே த வீடியோ நவ். That accelerated climate change is here right now. Our oceans are acidifying, with methane plumes rising up from the ocean floor. சரி, சயின்ஸை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. இது பேசிக்காக ஆக்சன்ஸ் நமக்கு புரியறதுக்காக தான். அவர் ஓஷன்ஸ் ஆர் வார்மிங் அண்ட் ஆசிடிஃபையிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளோட ஓஷன்ஸ்லாம் வார்ம் ஆகுது. பேசிக்காக தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல காயுது. இப்போ காவேரி பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு. ஸோ அதை மாதிரி ஆகுது. ஆசிடிஃபிகேஷன் ஆகுது. ஆசிடிஃபிகேஷன் ஆஃப் ஓஷன் இஸ் சம்திங் வெரி பாய்சனஸ். மேபி பிகாஸ் ஆஃப் ஃபிஷிங் அண்ட் அதர் திங்ஸ் ஆசிடிஃபிகேஷன் ஆஃப் ஓஷன்ஸ் ஆர் அக்கரிங். அதாவது அமிலங்கள் வந்து ஓஷன்ல சேருது. அது ரொம்ப ரொம்ப பாய்சனஸ். அதாவது பொல்யூஷன் வந்து நடக்குதுன்னு சொல்றது. வேற எதுவும். We are seeing extreme weather events in the West Antarctic and Greenland ice sheets melting at unprecedented rates. Okay. Extreme weather events வருது. ஈக்குவபிள் கிளைமேட், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்னு ரெண்டு இருக்கு. இதுல ஈக்குவபிள் கிளைமேட்லாம் என்னன்னா வெயிலும் மழையும் குளிரும் சரி பாதியா இருக்கும். அதுதான் ஈக்குவபிள் கிளைமேட். ஆனா வேர்ல்டு வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஃபார் ஆல் த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர், யூ ஷுட் நோட் தீஸ் பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அகெயின். ஸோ
வெப்பசலனம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஒன்று ஓவர் குளிர் இல்லை ஓவர் வெயில் அப்படி ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா அண்டார்டிகாலையும் இதுலயும் அந்த ஐஸ் ஷீட்ஸ் மெல்ட் ஆகுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அப்போ ஐஸ் ஷீட் பெருசா மெல்ட் ஆச்சா என்ன ஆகும்? நிறைய தண்ணி போகும், சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் ப்ராப்ளம் தான். அதுதான் அவர் சொல்றாரு. கவனிங்க. Decades ahead of scientific projections. Decades ahead of scientific projections. Decades என்ன 10 ஆண்டுகள் once in 10 years will be constitute a decade. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டீகேட்னு சொல்லுவாங்க. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சுரி. ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை டீகேட். ஸோ அதை தான் அவர் சொல்றாரு, decades ahead. None of this is rhetoric and none of it is hysteria. இது ஒன்றும் ஹிஸ்டீரியா கிடையாது, இது ரிட்டாரிக்கும் கிடையாது. அதாவது ஹிஸ்டீரியானா இது ஒரு சைக்கோத்தனமான வேலை கிடையாது. இது நேச்சருடைய லீலை. இது வந்து நேச்சருடைய வேலை. இது யாரும் இதை பிளான் பண்ணி பண்ணல. இட் இஸ் ஜஸ்ட் குளோபல் வார்மிங். அதான் சொல்றேன், கிளாஸ் பார்த்தா போறாது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி இந்த வீடியோ நீங்க ஓட்டி பார்த்துட்டு 3-4 நிமிஷம் தான், அது கூட நீங்க செலவு பண்ண மாட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை பார்த்துட்டு இது நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, இப்போ நான் சொல்ற மாதிரி தமிழ்ல சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லி பாருங்க. கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டேன். வைபவ் இருக்காரா, வைபவ் தான் ஏதோ இங்கிலீஷ் வீடியோ அனுப்புறேன், அவரும் அனுப்பல. யூ பீப்புள் ஆர் லைக் நாட் கோஆபரேட்டிங். அந்த மாதிரி இருக்குச்சு, என்னால் எதுவுமே செய்ய முடியாது. Is fact. The scientific community knows it, industry knows it, governments know it, even the United States military knows it. எல்லாருக்குமே தெரியும் இந்த குளோபல் வார்மிங் நடக்குது. குளோபல் வார்மிங் உடைய கொடூர விளைவுகள் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட்டுக்கு தெரியும், என்வாயரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், யூஎனுக்கே தெரியும், அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து எதுவும் பெருசா இது நடவடிக்கை எடுக்கல. யா, டியூ டு குளோபல் வார்மிங். கரெக்ட். ஹரி புரியுதா? ஹரி பிரசாத் புரியுதா தம்பி? கேன் யூ ப்ளீஸ் கீப் டைப்பிங் ஹியர் வெதர் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? சி, எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் பெருசா யூஎஸ் ஆக்சென்ட் எல்லாம் தமிழ்ல எடுத்துட்டு வந்து சொல்றது கிடையாது. ஸோ மேக்கிங் எவ்ரி ஸ்டோன் அன்டர்ன்ட் ஸோ தட் யூ பிகம் வெரி வெரி ஸ்ட்ராங் இன் இங்கிலீஷ். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. பெருசா ஒத்துழைப்பு இல்லை எனக்கு, அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ப்ளீஸ் participate and just type whatever you have learned. The Chief of the U.S. Navy's Pacific Command, Admiral Samuel Locklear, recently said that climate change is our single greatest security. ஸோ climate change தான் இருக்கிறதுலே பெரிய செக்யூரிட்டி த்ரெட். அதாவது climate change தான் நமக்கு இருக்கிற ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய சேலஞ்சே அதுதான். அதை நம்ம தாண்டிட்டோன்னு மீதி எல்லாம் தாண்டிடலான்ற மாதிரி சொல்றாரு யூஎஸ் நேவல் சீஃப். ஓகே, my friends, this body, perhaps more than any other gathering in human history, now faces this difficult but achievable task. சொல்றாங்க இந்த ஒரு சேலஞ்சு எந்த ஒரு சேலஞ்சை விட பெருசு. இதுதான் வந்து பெரிய சேலஞ்சு. ஆனால் இதை வந்து அடியோட தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. நம்ம கொஞ்சம் பிளான்டாகவும் குளோபல் வார்மிங்க்கு சென்சிட்டிவாகவும் இருந்து நம்மளோட சுற்றுப்புற சூழல்களை நம்ம சரியா பாதுகாத்தா கண்டிப்பா வந்து இதை வந்து நம்ம இது ஒரு அச்சீவபிள் டாஸ்க் தான். அதாவது இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. You can make history or you will be vilified. ஒண்ணு நீங்க வந்து வரலாறு படைக்கலாம், இல்ல வரலாறுல இடம் பெறலாம். எப்படி இடம் பெறலாம்? இதுக்கு இந்த மாதிரி குளோபல் வார்மிங்க்கு நாம பலியாகி இடம் பெறலாம். அதுதான் அவர் சொல்றாரு. யூ கேன் மேக் ஹிஸ்டரி ஆர் யூ கேன் கெட் விலிஃபைட் இட். விலிஃபைட் பை இட் அண்ட் அதுக்கு வந்து நம்ம இதாகிறது இறையா இருக்கும். To be clear, this is not about just telling people to change their light bulbs or to buy a hybrid car. அது ஒன்றும் சாதாரண ஒரு லைட் பல்பை மாத்துற மாதிரியோ ஒரு ஹைபிரிட் காரை மாத்துற மாதிரியோ விஷயம் கிடையாது. குளோபல் வார்மிங்கிறது உலக மக்கள் யாருமே இதுக்கு வந்து ஒத்துழைச்சா மட்டுமே இந்த குளோபல் வார்மிங்கிற சூழ்நிலையை நாம தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. That's what I'm saying. Don't worry about the science. Worry about the English part of it. Let us not go into science. இது சயின்ஸ்க்காக நான் இதை எடுத்துட்டு வரல. This disaster has grown beyond the choice that individuals make. In the disaster, what is disaster? I want some answers at least. No one is there. No sir. என்னது no sir? Hari Prasad, what is no sir? என்ன சொல்ல வரீங்க? What is no sir? மேடம் அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லுங்க கிளியரா. ஓகே, இந்த டிசாஸ்டர் வந்து வாட் ஹி சேயிங் இஸ் இது வந்து மேன் மேட் இல்லை, இது வந்து நேச்சர் மேட். ஸோ இது ஒன்றும் ஈஸி கிடையாது இதை கடந்து வருது. This is now about our industries and our governments around the world taking decisive, large-scale action. Okay,
இது வந்து கவர்மெண்ட்டும் சுற்றுப்புற சூழல் நேசர்களும் முடிவெடுத்து இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஹரிபிரசாத், ஐ ஆஸ்க் யூ வாட் டு யூ மீன் பை நோ சார்? எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க. Now must be our moment for action. இப்பதான் நாம ஆக்ட் பண்ணணும், இதுதான் நம்மளுடைய சரியான தருணம் ஆக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதை நீங்க, நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்டேன், இதை நீங்க என்ன பண்ணணும்னா இன்டெலிஜென்ட்டா இருந்தா இதை நீங்க டக்குன்னு கூகுள்ல, ஐ மீன் யூடியூப்ல ப்ளே பண்ணிட்டே இது பண்ண முடியும். அப்படி அட்டன் பண்ண முடியாட்டி கிளியரா கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனிவே, we need to put a price tag on carbon emissions and eliminate government subsidies for all oil, coal and gas companies. என்ன சொல்றதுன்னா, கார்பன் எமிஷன்ஸ், இந்த கேஸ்லாம் எமிஷன் ஆகுது இல்லையா, எமிஷன் வெளில போகுது இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு மூச்சுக்கு ஒரு இதாகும், ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே என்வாயரன்மெண்ட்டையும் வந்து கெடுக்கிறாங்க. ஃபார் ஆயில், கோல் அண்ட் கேஸ் கம்பெனிஸ். Put a price tag on carbon emissions and eliminate government subsidies for oil, coal, and gas companies. We need to end the free ride that industrial polluters have been given in the name of free. Okay. We need to end the free ride that industrial polluters have been given in the name of a free market economy. அவர் வந்து குளோபலைசேஷனை, ஹரிஷ் பிரசாத் இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் பி பேஷண்ட். உங்களுக்கு ஐ வில் ஆஸ்க் பொய்யாமொழி சார் டு கனெக்ட் வித் யூ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அது எடுத்த உடனே உங்களுக்கு யூஎஸ் ஆக்சென்ட் வரதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் வைப்போம், நீங்கள் பொறுமையாக கவனிங்க. ஓகே, ரைட். ஸோ we need to end the free ride that industrial polluters have been given in the name of a free market economy. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃப்ரீ ரைட், அதாவது புதுசாக வந்து இந்த தொழிலதிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக பொல்யூட்டும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு குளோபலைசேஷனில் நிறைய சலுகைகள் தராங்க யூஎஸில் அரசாங்கங்கள். ஸோ அதை நிறுத்தணும். ஏன்னா இவங்க வந்து பொல்யூஷனும் பண்ணிட்டு போகிறாங்க, அதாவது சுற்றுப்புற சூழலை கெடுத்துட்டும் போகிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாம வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இதுதான் அவர் சொல்றேன். Free market economy. We do not deserve our tax dollars. They deserve our scrutiny. ஓகே, இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லி பொல்யூஷன் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு டாக்ஸ் ரிபேட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க தான் வந்து நம்மளுடைய இதே கெடுக்கிறது, எக்கலாஜிக்கல் பேலன்ஸே கெடுக்கிறதுன்னு சொல்றாரு. The economy itself will die if our ecosystems collapse. He's saying that economy itself will die and ecosystems collapse. அப்படின்னா என்ன எக்கோசிஸ்டம்னா? என்ன எக்கோசிஸ்டம்னா உங்களுடைய எப்படி சொல்றதுனா, சொல்றது எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, சுற்றுப்புற சூழலே வந்து மாசுபடும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களால, இந்த மாதிரி தொழிலதிபர்களால சுற்றுப்புற சூழலே வந்து மாசுபடும். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நாம வரி ஏய்ப்பு, அதாவது டாக்ஸ் ரிபேட்ஸ் கொடுக்கக்கூடாது. தமிழ்ல சரியான வார்த்தை வரி ஏய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. Yeah. The good news is that renewable energy is not only achievable but good economic policy. Okay. ரெனியூபிள் எனர்ஜி, நான் ரெனியூபிள் எனர்ஜின்னு இருக்கு. எந்த எனர்ஜியை நம்ம திரும்பி திரும்பி வந்து வர வைக்க யூஸ் பண்ண முடியுமோ அது ரெனியூபிள் எனர்ஜி. நான் ரெனியூபிள் எனர்ஜினா ஒரு வாட்டி நாம வந்து ஹரிபிரசாத் உங்க ஃபோன் நம்பரும் டைப் பண்ணுங்க, நான் பொடியாமொழி சார் உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ண சொல்கிறேன். பொய்யாமொழி சார், இது கிளாஸ் பண்ணி சும்மா பையனுக்கு ஒரு சின்ன ஒரு கால், ஓவர் த கால் தான், நார்மலாக கொஞ்சம் பேசி கிவ் ஹிம் கான்ஃபிடன்ஸ். உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்க. இஸ் தட் ஓகே பொய்யாமொழி சார்? அட் யுவர் ஃப்ரீ டைம். ஓகே, ஸோ இதுதான் அவர் சொல்கிறாங்க. This is not a partisan debate, it is a human one. இது ஒரு பட்டிமன்றம் கிடையாது, இது ஒரு மனிதத்துல இருக்கிற பிரச்சனைக்காக இதை நான் வந்து இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றேன். நல்லா பாருங்க யூடியூப். Clean air and a livable climate are inalienable human rights. And so clean air, நல்ல காற்று, நல்ல குடி தண்ணி இது தேவை, அதை வந்து மாசுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. And solving this crisis is not a question of politics. இந்த சுற்றுப்புற சூழலை வந்து நாம சரி பண்றது ஒன்றும் அரசியல் கிடையாது. அரசியல் வேற, இது வேற. இது வந்து நம்ம வந்து அரசியலா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. Solving this crisis is not a question of politics,
It is a question of our own survival. இது பாலிடிக்ஸ் கிடையாது. நாமளே நாமளே உயிரோட வாழறதுக்கு பொல்யூஷன் இல்லாம இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. This is the most urgent of times and the most urgent of messages. Is the most urgent of times அப்படின்னா என்ன அர்த்தம்? This is the most urgent of times and the most urgent of messages. It's a very good phrase. அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப அவசரமான ஒரு மெசேஜ், இது அவசரமான ஒரு தேவையான நேரம். ஏன்னா இப்ப நம்ம வீழ்ச்சி காட்டி உலகமே அழியக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்த குளோபல் வார்மிங்கால. ஸோ பொல்யூஷன்லேருந்து நாம உலகத்தை காப்பாற்றணும். தட் இஸ் வாட் இஸ் தீம் பேசிக்கலி. Elegance, leaders of the world, I pretend for a living, but you do not. ஓகே, அவர் உலக தலைவர்கள்கிட்ட பேசுறாரு. நான் ஐ பிரிட்டன்ட் ஃபார் லிவிங், நான் வாழறதுக்காக நடிக்கிறேன், ஆனா நீங்க அப்படி கிடையாது. The people made their voices heard on Sunday around the world, and the momentum will not stop. But now it is your turn. The time to answer humankind's greatest challenge. இப்போ இது ஒரு சரியான தருணம். நாம அதாவது ஹியூமன் கைண்டுக்கு இருக்கிற இந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்ணணும். இதை பத்தி நாம சொல்லாமலே இருந்தோம்னா தலைக்கு மீறி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. Is now. We beg of you to face it with courage and honesty. Thank you. Okay, we beg of you to face with courage and honesty. Thank you. So நம்ம துணிவோடையும் நேர்மையோடையும் இந்த விஷயத்தை அணுகணும். நன்றி அப்படின்னு சொல்றாரு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த தீம், இப்ப நம்ம பார்த்த இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் வீடியோவுடைய தீம் என்ன, அதை எனக்கு டைப் பண்ணுங்க ஃபாஸ்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் பொய்யாமிழ் சார், ஃபாஸ்ட். ஒன் சென்டென்ஸ்ல உங்களோட தீம் என்னன்னு சொல்லுங்க. அதர்ஸ் பி ரெடி. நோ பாயிண்ட் இன் ஜஸ்ட் லிசனிங் அண்ட் யார்னிங் இன் த கிளாஸ். இதுவே புரியலன்னா, நமக்கு 4 நிமிஷம் வீடியோ இருக்கிறதே சின்ன வீடியோ எடுத்திருக்கு, இதுவே நமக்கு புரியலன்னா, இப்போ ஹரிபிரசாத் சொன்னா நான் ஒத்துப்பேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் அட்டெண்டிங், வி வில் கிவ் ஹிம் டைம். அதர்ஸ்க்கெல்லாம் ஐ திங்க் தென் இட்ஸ் மீன்ஸ் தட் உங்களோட இங்கிலீஷ் பின்தங்கி தான் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்படிதான் நான் பார்ப்பேன். இந்த சின்ன வீடியோ வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அண்ட் மீ எக்ஸ்பிளைனிங் இன் தமிழ் ஆல்சோ, இஃப் யூ காண்ட் எக்ஸ்பிளைன், ஐ திங்க் இவ்வளோ நாள் நடத்திருந்து அப்போ யூஸ் இல்லை தான். ஐ எம் வெரி சாரி டு சே தட். ஓகே, பவானி ராஜன், he talks about the ecosystem. Very good, very good. He talks about the ecosystem and environment. சுற்றுப்புற சூழலை பற்றி பேசுறாரு. வேற பையமில் சார், கேன் ஐ ஹேவ் சம் கமெண்ட்ஸ் ஃப்ரம் யூ? சபரி சந்தோஷ்லாம் ஏன் பதில் கூட அனுப்புறதில்ல? சந்தோஷ் அன்னைக்கு வந்தது தான், அதுக்கப்புறமா யூ டிடன்ட் ஈவன் சென்ட் மீ எனி ரிப்ளை. Nothing at all. You are showing interest. You think that you are settled down? No. Once you go into the job only, your English has to be more stronger. எனக்கு இந்த லெத்தார்ச்சி தான் பிடிக்காது. ஒன் ஹேஸ் டு ஒர்க். ஒன்றுத்துல நம்ம ஒன்றும் நல்லா பண்ணணும் அப்படின்றதுல அதுக்கு ஒரு குறைச்ச நேரமாக ஒதுக்கணும். அது கூட பண்ணாட்டி வெரி சாரி டு சே. பொய்யாமிழ் சார், கேன் ஐ ஹேவ் சம் கமெண்ட்ஸ் ஃப்ரம் யூ? வாட் இஸ் த தீம்? இது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு? இந்த வீடியோ மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு? வெரி குட் ஸ்டார்ட் பை பிரஜித். I want some interest to be shown here. சும்மா global warming. Very good, sir. Global warming is the theme. As he talks, ecosystem and environment is the theme. Why only Poyamil sir is typing? What about Sabarish and Santosh? I have already told you, come with 3 mobiles. Don't take things lightly. சும்மா அட்டெண்டன்ஸ் கொடுக்க தேவை கிடையாது. யாரெல்லாம் இருக்கீங்க இங்கே? பொய்யாமிழ் சார் இருக்காரு. Let me not talk to a person who is not there in the class. I am not a fool here. ஹரீஷ் இல்லை தெரியும் சொல்லிட்டான். அவனுக்கு மொபைல் அவங்க அப்பா எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸ்ரீஹரி இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஹரி பிரசாத் இருக்காரு. If someone is not replying, I think he is not there physically. That's it. Hari Prasad. Pradeep is there and he is actively participating. I do not know. I did not hear from Santosh or Sabarish. At least Sabarish, Santosh போட்டுட்டாவது டைப் பண்ணுவோம். I did not know. Yeah, Pandian is there. இது பேர்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. Can I have a reply from Santosh and Sabarish, please? Yes. He talks about global warming. அதுதான் அவரே சொல்லிட்டாரு. தம்பி வேற பாயிண்ட் சொல்லுங்க பாண்டியன். வேற பாயிண்ட் சொல்லணும். நீங்களாம் சொல்லணும். See, you are in HR. You will be arranging interviews for US guys. He begged the people to try saving, per English தப்பா இருக்கு. He begged the people to try to save the ecosystem and the environment. However, but Prajit is leading the show today. பிரஜித் he was a reluctant English speaker once. பேசக்கூட மாட்டாரு, அது கம்பல் பண்ண கூட பண்ண மாட்டாரு. இப்போ பிரஜித் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. இட்ஸ் அ ஃபேக்ட். எல்லாமே இன்ட்ரெஸ்ட்ல தான், வேற எதுவுமே கிடையாது.
பாண்டியன் வேற பாயிண்ட் சொல்லுங்களேன், எனக்கு இதே பாயிண்ட் வேணாம், யூ கேன் கிவ் எ பெட்டர் பாயிண்ட். ஹரி பிரசாத் சும்மா ட்ரை பண்ணுங்க தம்பி, நீங்க தமிழ்ல கூட டைப் பண்ணலாம். ஆன் திஸ் வாட் யூ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் திஸ், தமிழ்ல கூட டைப் பண்ணலாம். ஐ டு நாட் பாதர் இஃப் யூ ஆர் டைப்பிங் இன் எனி லாங்குவேஜ், நம்ம மொழியில கூட இருக்கலாம். என்ன புரிஞ்சுது அதுதான் தேவை. கதை சதிருக்கும். ப்ளீஸ் எஸ் ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஃபாஸ்ட் லைவ் கிளாஸ்க்கு உண்டான ஸ்பீடோடையும் உழப்போடையும் அந்த ஒரு முனைப்போடையும் இருக்கும். தூங்கி வழிஞ்சிருந்தாலாம் நடக்காது. ஸ்ரீஹரி என்ன பண்றீங்க? ஒய் ஆர் யூ நாட் ஈவன் ரெஸ்பாண்டிங்? யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு அட்டெண்ட் த கிளாஸ். பிரஜித் இருக்காரா இல்லையா பாருங்க. அவர் எவ்ரி கிளாஸ் இஸ் கமிங் அண்ட் லீவிங் இன் பிட்வீன். ஐ டு நாட் நோ ஒய். எஸ், Priyamai sir is correct. 2 points given by Prajit is right. He had a conversation about the very good, about the global warming in American accent. Thambi spelling mistake panadinga. Accent. Good Srihari. But be fast in replying. Very good Srihari. Next, Santosh Sabarish. You're not interested? That's how I take it. Hari Prasad, இது மூலமா ஏதாவது புரிஞ்சுதா தம்பி? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஹரி பிரசாத், கேன் யூ டைப் சம்திங்? சி, இது பேசிக்கா என்னன்னா, தமிழ்ல நான் சொல்லணும்னா பிரஜித் சொன்னது தான். சுற்றுப்புற சூழல் மாசுபட்டு இருக்கு, அதை நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துட்டு இருக்கோம். அது நம்மளுடைய உலகையே அழிச்சிரும். பாத்தீங்கன்னா ஓஷன்லேருந்து நிறைய ஐஸ்லாம் மெல்ட் ஆகி ஓஷன் பக்கத்துலேருந்து அது மாரி போகுது. ஓஷன்லாம் பொல்யூட் ஆகிருக்கு ஃபிஷிங்லாம் பண்ணி. ஸோ என்ன ஆகுது, குளோபல் வார்மிங் வருது. ஒரேடியா ஜாஸ்தி வெயிலும் ஒரேடியா ஜாஸ்தி குளிரும் நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு. இது நீடிக்க முடியாது. உடனடியாக நாம் இதை ஐநா சபையிலையும் அட்ரஸ் பண்ணி இதற்கு நம்ம தீர்வு காணாட்டி இது பெரிய பேரழிவை நோக்கி உலகம் போகும். இவ்வளவுதான் தமிழ்ல சொன்னா, வேற எதுவும் கிடையாது. ஏன் ஹரிபிரசாத் ட்ரை பண்ணக்கூடாதா? அதை சந்தோஷ் இஸ் நாட் தேர் சார். பொய்யாம் இஸ் தேர். பாசிபிள் டு ஆன்சர் மை லாங் ஸ்டாண்டிங் கொஸ்டின் டு யூ. இஸ் சபரிஷ் தேர்? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போகுது. ஐ டோன்ட் பாதர். வராதவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்லி பொய்யாம் இஸ் சார் இஸ் ரிப்ளைங் in 3 of them there. This is what is indifference, I will call. I am not doing these things for myself, isn't it? He said, I am pretend for money, but not you are all. Correct. So, இதுதான் basically the video for, environment. Very good. So, we will go to another video, the same US speech. Just give me time so that I will select one with subtitle. Yes, someone else want to type, you can please do that. I will select this. It's another good video. This also has English subtitles. Yes, that same video. Very good, Tamil. அவ்வளவுதான், தமிழ் டைப் பண்ணீங்க, அவ்வளவுதான். Be confident. சுற்றுப்புற சூழலை பற்றி அறிந்தேன். Very good, Harish. Good start. First தமிழ்ல புரிஞ்சுக்கங்க. நானே தமிழ்ல தான் உங்களுக்கு சொல்றேன். No issues. ICICI bankers have thousands of offers. Okay, கவனிங்க. It's a very good video again. A colored American has spoken. Then you should tell that, sir. I am like a fool addressing them. It's not correct. Not taking the class seriously is something very bad. Mr. President, Dr. Biden, Madam Vice President, Mr. Emhoff, Americans, and the world. So basically, எல்லாரையும் அவங்க அட்ரஸ் பண்றாங்க. வெவ்வேறு பிரசிடென்ட் எல்லாரையும் அட்ரஸ் பண்றாங்க. வேற எதுவும் கிடையாது. Day comes, we ask ourselves, where can we find light in this? ஒரு நாள் வரும்போது நாம கேட்டுக்கிறோம், எங்கேருந்து இதுக்கு விடியல் வரும் அப்படின்னு. லைட்னா உடனே பல்ப் லைட் கிடையாது, விடியல் வரும் அப்படின்னு. ஓகே. Never ending shade. The lost, we carry a seed we must wade. We've braved the belly of the beast. நம்ம
இது வரைக்கும் ரொம்ப துணிவா செயல்பட்டு இருக்கோம். எதை பத்தி கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், பட் சோஃபார் இதுதான் வந்து புரிஞ்சிருக்கு. ஓகே, we have learned that quiet is always not peace. சும்மா அமைதியா இருக்கிறது மட்டும், ஐ மீன் அமைதியா இருக்கிறது மட்டுமே நிம்மதி கிடையாது. we have learned that quiet is not always peace. இவங்களும் யூஎஸ் ஆக்சென்ட் தான் பேசுவாங்க. இட்ஸ் நாட் தட் whites alone speak. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ், அதுக்கப்புறமா வந்து அங்கே செட்டில் ஆன ஆப்பிரிக்கன் ஆரிஜின் உள்ள மக்கள், அங்கே இருக்கிற colored people சொல்லுவாங்க. we should not call them as negroes, we should not call them as black people anymore. That's discrimination. அது வந்து ஒரு நிற வேறுபாடு, அது ஒரு தப்பான ஒரு செயல். so we should call them as colored people. நம்மளுமே வந்து colored people தான். வெள்ளைக்காரனை தவிர எல்லாருமே வந்து அவனுக்கு வச்ச பேர் colored people. okay, we have learned that quiet is not always peace. இது வந்து அமைதியா இருக்கிறது வந்து நிம்மதி ஆகாது. Learned that quiet isn't always peace, and the norms and notions of what just isn't always just is. ஓகே, நம்ம நியாயம்னு நினைக்கிற எல்லாமே சில டைம் நியாயம் ஆகாது. அதை சொல்றேன். yet the dawn is ours before we knew it. so dawn duskன்னு சொல்லுவாங்க. dawn early morning. பொதுவா நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே விடியல் வரும். நீங்க அது இங்கிலீஷோடைய இதுல இருந்து பாருங்க. டோன்ட் கோ டூ மச் இன்டு தி கண்டென்ட்ஸ். நம்ம கண்டென்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த சென்டென்ஸ் நமக்கு புரியுதா அந்த ரீதியில பார்த்தா போறோம். இது we are not subject matter experts here. Okay, the dawn is ours before we knew it. Somehow we do it. Somehow we've weathered and witnessed a nation. Okay, எப்படியோ நம்ம பண்ணி ஒரு நாடா செயல்பட்டு இருக்கோம். இட்ஸ் பேசிக்கலி அபவுட் யூஎஸ். ஒரு நாடா எப்படி செயல்படுற பாண்டியன் இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? செயல்பட்டு இருக்கோம். திஸ் இஸ் தட் இட் இஸ் நாட் broken பட் சிம்பிளி அன்ஃபினிஷ்ட். இது உடையல, ஆனா இது முழுமையாவும் ஆகல. இந்த நாடு வந்து, அதாவது யூஎஸ், அவங்க சொல்றது அமெரிக்கா, உடையல, அதே நேரத்துல இது முழுமையாவும் ஆகல. Isn't broken but simply unfinished. We, the successors of a country and a time where a skinny black girl descended from slaves and raised by a single mother. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய ஆரிஜினை பத்தி சொல்றாங்க. அடிமைகளாக அமெரிக்காவுக்கு வந்த நாங்க இப்போ வந்து இங்க பேசுறோம். அதே மாதிரி இவங்களை வந்து இவங்களோட சிங்கிள் மதர் தான் ரைஸ் பண்ணாங்கன்னு நான் வளர்த்தாங்க. இவங்களுடைய அம்மா தான் வந்து வளர்த்தாங்க. கேன் ட்ரீம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்றத பார்ப்போம். ஸோ can dream of becoming president only to find herself reciting for one. And yes, we are far from polished, far from pristine, but that doesn't mean we are striving to form a union that is perfect. ஓகே, நாம அதுக்காக வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு யூனியன் பண்றோம்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து பர்ஃபெக்ஷனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். we are strivingனா என்ன? முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். We are striving to forge our union with purpose, to compose a country committed to all cultures, colors, characters, and conditions of man. இது பேசிக்கலி டைவர்சிட்டி இன் யூஎஸ்ஏ பத்தி பேசுது. என்னன்னா கலர்ஸ், கல்ச்சர், வெவ்வேறு கல்ச்சர் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து தைச்சு தான் வந்து ஒரு நாடா ஃபார்ம். யூஎஸும் இந்தியா மாரி ஏகப்பட்ட மல்டிபிள் கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஜெர்மன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க, ஃப்ரெஞ்சு இருக்காங்க, ஸோ தமிழியன்ஸ் ஓரளவுக்கு இருக்காங்க, தெலுங்கு பீப்புள் நம்மளோட ஜாஸ்தி இருக்காங்க, ஸோ ஹிந்திக்காரங்க இருக்காங்க, சைனீஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ யூஎஸ் இஸ் டோட்டலி மல்டிபிள் கல்ச்சர். அதனால தான் இதுக்கு பேர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு பேர். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கிட்டத்தட்ட. சரி, கவனிங்க. And so we lift our gazes not to what stands between us, but what stands before us. We close the divide because we know to put our future first. We must. Okay, நம்ம அந்த பிரிவினவாதத்தை எப்படி க்ளோஸ் பண்றோம்னா, நம்ம வந்து ஃபியூச்சரை நம்ம யோசிக்கிறோம். ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறோம்னு யோசிக்கிறோம். அதை வச்சு நம்ம இந்த டிவிஷன், இந்த பிரிவினவாதத்தெல்லாம் க்ளோஸ் பண்றோம். We must put aside our differences aside. நமக்கு இருக்கிற அந்த வேறுபாடுகளை நம்ம களையணும். அதுதான் அவர் சொல்றாரு. எஸ், first put our differences aside. We lay down our arms so we can reach out our arms to one another. We seek harm to none and harmony for all. ரெண்டு விதமா சொல்றாங்க. we lay down our arms. என்னன்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ன்றது வந்து
எப்படி சொல்றது, வெப்பன்ஸ்க்கு சொல்றது. ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று வந்து ஆர்ம்ஸ்னா வெப்பன்ஸ், இன்னொன்று கை நீட்டுதல், அதாவது ஒரு தோழமை கரங்கள் நீட்டுதல் மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அந்த ஆர்ம்ஸை தூக்கி போட்டுட்டு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கை நீட்டி ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் அவங்க சொல்றாங்க. Let the globe, if nothing else, say this is true. இது உண்மை என்று உலகம் கூறட்டும். இதுதான் அவங்க சொல்றது. That even as we grieved, we grew. That even as we hurt, we hoped. That even as we tired, we tried. That we'll வெரி forever. குட் இங்கிலீஷ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து என்னதான் வருத்தப்பட்டாலும் நாங்க வளர்ந்தோம், என்னதான் அடிபட்டாலும் நாங்க முயன்றோம். அதுதான் அவங்க சொல்றாங்க. தட் we will forever be tied together victorious. என்ன 1000 டிஃபரன்ஸ் இருந்தாலும் வெற்றியை நோக்கி நாம வந்து ஒரு 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 நாடா முன்னேறிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட் வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் விட செகண்ட் இஸ் டூ குட். Or be tied together, victorious, not because we will never again know defeat, but because we will never again sow division. Scripture tells us to envision that everyone shall sit under their own vine and fig tree. Okay. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம இதுக்கு மேல you are too late in fact. Okay, it's okay. And you were supposed to submit one video. I did not receive it. Vibo. No point. அதான் சொல்றேனே, I am losing interest in this class. Very few are participating. Only Harish has shown some improvement. I mean, only Prajeet is showing some improvement today. Ogyamir sir is already good in English, but he is not coming out with videos. பாருங்க, let me tell, if you clear சொல்லிடுங்க. If you are not interested, clear சொல்லிடுங்க. Okay. So he is saying like, இது வந்து everyone shall sit under their own vine and fig tree. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இதுக்கு மேல தோக்க மாட்டோன்றது கிடையாது. ஆனா அந்த எப்படி சொல்றது, அந்த தோத்தாலும் பரவாயில்ல, அந்த அந்த ஒரு பிரிவினவாதம்ன்ற அந்த விதையை வந்து நாம விதைக்க மாட்டோம். அதை தான் அவங்க சொல்றாங்க. Everyone shall sit under their own vine and fig tree. And no one shall make them afraid. If we're to live up to our own time, then victory won't lie in the blade, but in all the bridges we've made. That is the promised glade, the hill we climb. If only. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம போற பாதை ஒவ்வொன்றும் வந்து வெற்றி ஆகணும்னா நாம வந்து அதை வந்து சரியா வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. If only we dare, it's because being American is more than a pride. 1000 வேற்றுமைகள் இருந்தாலும் அமெரிக்கன் அப்படின்ற இந்த உணவு வந்து ஒரு பெருமையை விட சிறந்த ஒரு உணர்வு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. Only we dare it because being American is more than a pride we inherit. It's the past we step into and how we repair it. இதுதான் நம்மளோட பாஸ்ட். இது எப்படி நாம வந்து மெருகேற்ற போறோம், ரிப்பேர் பண்ண போறோம்ன்றதுதான் ஃபியூச்சர். We have seen a force that would shatter our nation rather than share it. ஸோ நாம ஒரு பெரிய ஃபோர்ஸ் பார்த்தோம், அது வந்து நேஷனே ஷேட்டர்னா அழிக்கிறது. ஸோ அதை வந்து அழிச்சிருக்கோம், அதை வந்து நாம ஷேர் பண்ணக்கூடாது, நல்ல விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும். We've seen a force that would shatter our nation rather than share it, would destroy our country if it meant delaying democracy. ஸோ ஜனநாயகத்தை வந்து தாமதிச்சா அந்த நாடே அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட். அமாண்டா கார்மன் இவங்களோட பேர். The hill we climb, அதாவது நம்ம போகிற பாதை அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நிஜமா மலையேறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அந்த போகிற பாதை. And this effort very nearly succeeded. But while democracy can be periodically delayed, it can never be permanently defeated. In this. Okay. ஜனநாயகம் வந்து தாமதிக்கப்படலாமே ஒழிய அது அடியோட மறுக்கப்பட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் தோத்த நாடெல்லாம் திரும்பி இதில் வந்துருச்சு நிறைய விஷயங்கள்ல. நடுவில் வந்து ஆப்கானிஸ்தானில் ஜனநாயகம் தோத்தது, தாலிபான் வந்தாங்க. ஆனால் இப்பயே அங்கே ஒரு அதிருப்தி இருக்கு, திருப்பி தாலிபான் வந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஜனநாயகம் திரும்பி அங்கே துளிர்த்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. பீரியாடிக்கலி டிலேட், இட் கேன் நெவர் பி பெர்மனன்ட்லி டிஃபீட்டட் இன் திஸ் ஸ்டேட். இப்போ வேணா அது ஒரு தாமதம் இருக்கலாம், ஆனால் பர்மனண்டா அது வந்து தோல்வியை தழுவாது.
truth, in this faith we trust. For while we have our eyes on the future, history has its eyes on us. This is the era of just redemption. We fear என்ன சொல்றாங்க, ஹிஸ்டரி நம்ம பேர்ல, வரலாறு நம்ம மேல கண்களை தான் வச்சுட்டு இருக்கு. நம்ம பண்ற ஒவ்வொன்றும் வரலாறா, இது வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் வரலாறா இருக்கு. ஸோ இது இட்ஸ் டைம் ஃபார் ரிடம்ஷன். அதாவது என்ன, நம்ம நம்மளை மறுபரிசோதனை செய்யற நேரம் இது. we feared in its inception, we did not feel prepared to be the heirs. நாம இது இந்த நாட்டின் வாரிசுகளாக நம்ம ப்ரிப்பேர்டாகவே இல்லை, நம்ம ஒரு பயத்தோடையே இருந்தோம். இட்ஸ் வெரி குட் வீடியோஸ் கைஸ், ஃபார் எவன் சேக். இதை ஃபுல்லாக யாராவது இன்னொரு வாட்டி இதை பார்த்துட்டு எனக்கு தமிழில் மீனிங் அனுப்புங்க, யாராவது இங்கிலீஷில் கூட மீனிங் அனுப்புங்க. சீரியஸ்லி பாண்டியன் உங்களுக்குமே சொல்கிறேன், ரொம்ப நல்ல வீடியோ இது. திரும்பி பாருங்க, யூ வில் லேர்ன் so much from it. at its inception, we did not feel prepared to be the heirs of such a terrifying hour, but within it we found the power to. அந்த ஒரு மோசமான ஒரு தருணத்துல, மோசமான நேரத்துல, டெரிஃபைங் ஆகல, நமக்கு ஒரு பலம் வந்தது. இது வந்து மீண்டு ஒரு பலம் வந்தது. டு ஆத்தர் a new chapter. See how she is quoting her sentences. Excellent English. டு ஆத்தர் a new chapterனா என்ன, இது வந்து அதாவது ஒரு புது அத்தியாயத்தை வந்து எழுதுறாங்க. டு ஆத்தர்னாலும் டு ரைட்னாலும் ஒழுங்கும். டு ஆஃபர் ஹோப் அண்ட் லாஃப்டர் டு ஆர் செல்ஸ். ஸோ நம்பிக்கையும் புன்னகைகளையும் நமக்குள்ள வந்து விதைக்கிறதுக்கு இது ஒரு பாலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Author a new chapter, to offer hope and laughter to ourselves. So while once we asked, how could we possibly prevail over catastrophe? ஓகே, கேட்டாஸ்ட்ரோஃப் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, கேட்டாஸ்ட்ரோஃப்ன்றது சேஞ்ச் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ரொம்ப டிசாஸ்டர்லாம் நடந்ததுன்னா கேட்டாஸ்ட்ரோஃப்னுவாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போ, ஹவு குட் வி பாசிபிளி ப்ரிவைல் ஓவர் எ கேட்டாஸ்ட்ரோஃப். ஸோ எப்படி நாம் நம்மளை வந்து நிலைநிறுத்திட்டு ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரப்போகிறோம் அப்படின்றது. யூனிட்டி. Now we assert, how could catastrophe possibly prevail over us? இவங்க கேட்டாஸ்ட்ரோஃபின்றாங்க, ஆக்சுவலா வந்து கேட்டாஸ்ட்ரோஃப் தான் அந்த நேம், அந்த வேர்டு. யூகேல கேட்டாஸ்ட்ரோஃப்னுவாங்க, யூஎஸ்ல கேட்டாஸ்ட்ரோஃபின்னுவாங்க. ஸோ கேட்டாஸ்ட்ரோஃப் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஒரு நிறைய பெரிய ஒரு பிரச்சனை, அதுதான் கேட்டாஸ்ட்ரோஃப். ஓகே, வேற எதுவும் அது ஸ்பெல்லிங் நான் இங்கே அடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கணும், கொஞ்சம் முயலும். நீங்கள் வந்து பாண்டியனை கேட்கலாம், எவ்வளோ நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் பார்க்குறேன். எல்லாமே யூஎஸ் ப்ராசஸ் வித் குட் இங்கிலீஷ். கரெக்டாக பாண்டியன் நான் சொல்கிறது இன்னுமே பண்ண வேணாம். நீங்கள் ஒரு ஆவரேஜராக இருந்தாலும் கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா சத்தியமாக வேலை கிடைக்கும். பாண்டியன் ஐ மே ரைட், பிகாஸ் யூ ஆர் இன் ஹெச்ஆர், யூ வில் நோ பெட்டர். அக்கச்சக்கமாக இருக்குது. ஐயா, அது நம்ம பசங்க வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. கடைசியில் கண்டவெல்லாம் வந்து இங்கே வந்து வேலை வாங்கின்னு போகிறான். நான் அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன், அவங்கள திட்டுறேன்னா அந்த ஒரு இதில் தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. We will not march back to what was, but move to what shall be. ஸோ நம்ம பின்னோக்கி போக மாட்டோம், ஆனால் எப்படி இருக்கணுன்றதை நோக்கி போவோம் அப்படின்றாங்க. கைஸ், ஃபார் ஹெவன் சேக், அகெயின் கோ த்ரூ திஸ் வீடியோ ஆஃப்டர் த கிளாஸ் இஸ் ஓவர். ஐ எம் சீரியஸ்லி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் வேர்டிங்ஸ். ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. What was, but move to what shall be, a country that is bruised but whole, benevolent but bold, fierce and free. என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல்லா ஒரே ப்ரூயிஸ்னா என்ன, அடிபட்டிருக்கு. அடிபட்டு அதுலேருந்து நாம வந்து மீண்டு வந்திருக்கோம். பெனோவலன்ஸ், ரெண்டு வார்த்தைகள் இதுல உங்களுக்கு கத்துக்கலாம். ப்ரூயிஸ் திஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ப்ரூயிஸ் என்னன்னு தெரியும் இல்லையா ஸ்ரீஹரி? ஹி ப்ரூயிஸ் திஸ் ஃபிங்கர், அடிபடுது, இன்ஜரி. ஸோ அந்த மாதிரி ப்ரூயிஸ் இருந்தது. ஆனா அதுலேருந்து நாங்க வந்து பெனவலன்ஸ்னா என்ன, ரொம்ப ஒரு பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மையோட நாம அதுலேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீஹரி, ஆக்சுவலி உங்களுக்கு ஒகாபுலரி நல்லா இருந்தது, பட் யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஹார்ட் டுவர்ட்ஸ் இட். பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா வரும். We will not be turned around or interrupted by intimidation. எந்த ஒரு சக்தியும் நம்மள வந்து நிறுத்தாது. It will not be interrupted. Interruptedனா நிறுத்துறது. ஒரு விஷயத்தை நிறுத்தினா அதுக்கு பேர் interrupted. So we will not be turned around. நம்ம பாதையிலேருந்து மாற மாட்டோம். or interrupted by intimidation. யார் நமக்கு என்ன எது சொன்னாலும் நம்ம interrupt ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. Because we know our inaction and inertia will be the inheritance of the inaction
அண்ட் இனர்ஷியா வில் பி த இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது நம்ம செயல்படாமல் இருந்தாலும் இனர்ஷியான்னு அவங்களுக்கே தெரியும் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இட்ஸ் அ ஃபோர்ஸ். ஸோ அது ஸ்டாப், வெரி குட் வெரி குட் வைபவ். சி இஸ் லேட்டாக வந்தாலும் இஸ் டேக்கிங் திங்ஸ் சீரியஸ்லி. இனர்ஷியான்னா இன்ஆக்ஷன், செயல்படாத தன்மை. ஹரிபிரசாத் நல்ல கவனிங்க தம்பி. ஓகே, இனர்ஷியான்னா இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ் ஹியர் பாஸ், இட்ஸ் அ ஃப்ரிக்ஷன் ஹியர். ஓகே, யூ ஆர் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட், யூ ஷுட் பி நோயிங் பெட்டர் தேன் மீ. கரெக்ட், இனர்ஷியா. சாரி தம்பி, இனர்ஷியா. ஓகே, இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரீயாக வரணும்னு சொல்கிறாங்க. ஆஃப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் பிளண்டர்ஸ் பிகம் தேர் பேர்டன்ஸ். வாட் அ லாங்குவேஜ். பொய்யாமி சார், குறிப்பாக நீங்கள் இது 100 வாட்டி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுடைய இமெயில் ரைட்டிங்க்கே இது உதவும். எக்ஸலண்ட்டாக இருக்கு. அடுத்த தலைமுறை வந்து நம்மளோட பிளண்டர்ஸ்லாம் அவங்களுக்கு சுமையாகக்கூடாது, நம்ம பண்ணுற மிஸ்டேக்லாம் அவங்களுக்கு சுமையாகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து தலித் மக்களை எவ்வளோ ஒரு காலகட்டத்தில் துன்புறுத்தியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு அது வந்து பேர்டன் ஆகி இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போதான் மெதுவாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவன் சொல்கிறான், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் பிளண்டர்ஸ் பிகம் தேர் பேர்டன்ஸ். நம்ம பண்ணுற ஒவ்வொரு தப்பும் அவங்களுக்கு வந்து பேர்டன்ஸ், அதாவது அவங்களுக்கு சுமையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Next generation, our blunders become their burdens. But one thing is certain: if we merge mercy with might. Wow. If we merged mercy with might. Mercy na என்ன, might na என்ன? மாஸ் இங்கிலீஷ் இது. mercy அப்படின்னா என்ன? mercyன்னா பரிவு. தமிழ் யாராவது அடிங்க, தமிழ் அடிங்க. பரிவு, அன்பு, பாசம், இதெல்லாம் தான் மெர்சி. ஓகேவா? மைட்னா ஸ்ட்ரென்த், பலம். அவங்க என்ன சொல்றாங்க, அன்பு பிளஸ் பலம். தமிழ் யாராவது அடிங்க தம்பி. ரேவதி ரெனோ, யார் இது? ஓகே, ஸோ இது இவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. And might with right, then love becomes our legacy. Might with right becomes our legacy. என்ன சொல்றாங்க பாத்துங்க, பலம் பிளஸ் might with right, உரிமை ரெண்டு சேர்ந்தா நம்மளோட லெகசி. லெகசினா நம்மளோட பீரியட் ஆகும். பிரேமன் சார் புரிஞ்சுதா? வெரி குட் இங்கிலீஷ். ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் இட். அண்ட் சேஞ்ச் ஆர் சில்ட்ரன்ஸ் பர்த் ரைட். பிறப்பால வந்து நம்ம வந்து ஏற்றத்தாழ்வுகளை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய பர்த் ரைட், அதாவது பிறப்புரிமையே வந்து மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. Our children's birthright. So let us leave behind a country better than the one we were left with. Every breath from my bronze pounded chest we will lay. என்ன சொல்றாங்கன்னா, பிரான்ஸ் பவுண்டட் செஸ்ட், அவங்க மெடல் வாங்கி இருக்கிறத பத்தி சொல்றாங்க. நம்ம ஒரு பெருமிதத்தோட என்னோட கண்ட்ரியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரான்ஸ் பவுண்டட் செஸ்ட், ஒரு அவார்ட் வின்னிங், ஒரு மெடல் வாங்கின ஒரு இதை சொல்றேன். we will raise this wounded world into a wondrous one. வண்டர்ஃபுல்ன்றதுடைய இது பாருங்க, wondrous one. ஸோ நம்ம ரொம்ப ஒரு அடிப்பட்ட இந்த உலகத்தை வந்து ரொம்ப ஒரு எழில்மிக்கதாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. Raise this wounded world into a wondrous one. We will rise from the gold-limned hills of the west. We will rise from the, அந்த மலையிலேருந்து எழுந்து அப்படியே, இதெல்லாம் ஒரு ஊமை அணிதான். மலையிலேருந்து நிஜமா மலையில போய் ட்ரெக்கிங் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதுலேருந்து எழுந்து அவங்க மேலோங்கி நிற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. we will rise from the wind swept north east where our forefathers first. அதாவது இவங்க வந்து ஆப்பிரிக்காலேருந்து வந்தாங்க இல்லையா, ஸோ இவங்க அதை சொல்றாங்க, we will rise from the wind swept north east. ஸோ இவங்கெல்லாம் நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன்லேருந்து வந்திருக்காங்க. Aborigines of Northeast Africa, where our forefathers first. Rise from the wind-swept northeast, where our forefathers first realized revolution. We will rise from the lake-rimmed cities of the So அங்கேருந்து தான் வந்து ரெவல்யூஷன் வந்தது. So we will rise from the cities of the middle western states. அதாவது மிடில் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்றதே வந்து பேசிக்கலி யூஎஸ் அண்ட் யூரோப் தான். ஸோ அங்கே இருக்கிற அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இஸ் மோர் ஆஃப் த ரீஜனல், அவங்களுடைய இதை பற்றி தான் பேசுகிறாங்க. In western states, we will rise from the sun-baked south. We will rebuild. We will rebuild. நம்ம வந்து இந்த கட்டமைப்பை திருப்பி மாற்றி அமைப்போம்னு சொல்றாங்க. Reconcile and recover and every known nook over the nation. அதாவது ஒவ்வொரு துளி, ஒவ்வொரு இடமும் அவன் வந்து reconcileனா என்ன, சரியா அதை வந்து கரெக்டா டாலி பண்றது, அண்ட் recover மீண்டு எழுந்து வருது.
reconcile and recover in every known nook of our nation, in every corner called our country. Our people, diverse and beautiful, will emerge battered and beautiful. When day comes, we step out of the shade of flame and unafraid. The new dawn blooms. என்ன சொல்றாங்கன்னா அதான் சி பேசிக்கலி இட்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச். ஃப்ளேம் அண்ட் அன்அஃப்ரைட் ரொம்ப தைரியமாகவும் துணிவாகவும் நியூ டான் பலூன்ஸ் ஆஸ் வி ஃப்ரீட் எல்லாரும் லிபரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. நியூ சி பலூன் பறக்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய விழாக்கள் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அது லிபரேஷன். அது எப்படி உயர பறக்குதோ இல்லைன்னா எப்படி நம்ம வந்து புறாக்களை பறக்க விடுறோம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா லிபரேஷன். அது உங்களுக்கு வந்து ஃப்ரீயா விடுதலை கொடுக்குறோம். அந்த மாதிரி நம்ம இருக்கிற அந்த அந்த கட்டுப்பாடுகள்ல இருந்தால் விடுதலை அடைய வேண்டும் என்பது பொருள். As we free it, for there is always light if only we're brave enough to see it. எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்கு, ஆனா நமக்கு அந்த துணிவு இருக்கணும் அந்த வெளிச்சத்தை பார்க்க அப்படின்னு சொல்றாங்க. If only we're brave enough to be it. நமக்கு அந்த தைரியம் இருந்தா தான் நம்ம அப்படி ஆக முடியும். So that's it. So access our English speeches website. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இங்கிலீஷ் ஸ்பீச்சஸ்க்கு உண்டான வெப்சைட்ஸ் இதுதான். ஓகே, இதுதான் உங்களுக்கு இது வரைக்கும் இது புரிஞ்சுதா? இந்த 2 வீடியோ போடுறோம் இன்னைக்கு யூஎஸ் பொறுத்த வரைக்கும். பட் இந்த வீடியோ புரிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொல்லி கேளுங்க. இதோடைய மீனிங் என்ன, இதோட மீனிங் சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். பேசிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொய்யாமொழி சார் சொன்ன பாயிண்ட் தான் யூனிட்டி அண்ட் இன் டைவர்சிட்டி. ஒரு பாயிண்ட் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இட்ஸ் ஜஸ்ட் formulate the themes that we have known. வேற என்ன themes நீங்க கண்டுபிடிச்சீங்க? மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன? மோட்டிவேஷன், past mistakes maybe rectified, look. ஒரு பாயிண்ட் கூட அடிக்க மாட்டீங்களா யாரும்? பொய்யாமொழி சார் ஒருத்தர் தான் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னார். ஏன் இந்த வேற யாருமே மெர்சி, வெரி குட், மெர்சி பிளஸ் மைட் இல்லையா? வெரி குட் ஸ்ரீகிரி. வேற வைபம், ஹரி, ட்ரை பண்ணுங்க. ஒரு 4-5 தீம். பாண்டியன் சார் வேற தீம் தம்பி. ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்பெல்லிங் தப்பு, சாரி, ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது ஃபியூச்சரை பார்க்கணும். வேற பாயிண்ட் நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த பாயிண்ட்ஸ் நான் கேட்கறேன். She talks about the racism, very good, and admits that racism is in America, but America is not a scare letter. What do you mean? Excellent sentence, but last part எனக்கு புரியல. Very good, Prajit. I am seeing very good improvement in Prajit today. வேற பாயிண்ட். ஹரிபிரசாத் ஏதாவது உங்களுக்கு தமிழ்ல கூட ட்ரை பண்ணிக்கலாம் தம்பி, நோ இஷ்யூஸ். பொய்யாமொழி சார் வேற பாயிண்ட். இப்படிலாம் நான் கேட்டுனே இருக்கணுமா? மெர்சி சொல்லிட்டாங்க. வேற மெர்சி பிளஸ் மைட். அப்புறம் ரைட்ஸ், ஒருத்தனுடைய ரைட்ஸை அசர்டைன் பண்ணணும். இன்னொன்று மேஜர் நரேட்டிவ். டெமோக்ரஸிங்கிறது என்னைக்கே வந்தாலும் வந்துடும் நமக்கு திரும்பி வந்து துளிர் விட்டுரும். என்னதான் அடக்குமுறை இருந்தாலும் டெமோக்ரஸி வந்துடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ we found some 6 or 7 points in that. Very good. Any other doubts in the speech or in the US English accent? I request everyone to just go through the 2 videos again, especially the last video. Second video 100% நீங்க பண்ணியே ஆகணும். பண்ணிட்டு என்ன புரிஞ்சுதுன்னு நீங்க தமிழ்ல அனுப்புங்க. இங்கிலீஷ்ல அனுப்பிச்சா சந்தோஷம், தமிழ்லயே அனுப்பிச்சா சந்தோஷம். ஓகே, so thanks all. Next week we will have a get together for English conversations only, but be on time. டைமிங் நான் போட்டுருவேன் 9 மணி இல்லைன்னா 10 மணி இருக்கும். ஏதாவது 2த்துல 1 தான் இருக்கும். ஸோ வந்துருங்க. பொய்யாமொழி சார் ஹரிபிரசாதோட கொஞ்சம் நீங்கள் பேசணும். ஜஸ்ட் மேக் ஹிம் கம்ஃபர்டபுள். என்ன இது பண்ணணும், சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் அவர் கூட கான்வர்சேஷன் பண்ணீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இட் வில் பி கிரேட். ஐ வில் ஆல்சோ டூ, பட் என்ன ஒருத்தர் வண்டி போகாது. அப்படி இருந்தால் தான் அதை எடுத்துகிட்டு வர முடியும் தம்பி இந்த லெவலுக்கு. அவங்க அம்மாவும் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. So he's a special child. I want everyone's support to bring Hari Prasad to
வாட் இஸ் டிசைட். ஓகே. அண்ட் பாண்டியன் ஹரிபிரசாத் நம்மளுடைய மெம்பர் தான், அவரும் கிராஜுவேட் தான், இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு. ஏதாவது ஜாப்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஹெச்ஆர்ன்ற முறையில் அவருக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் பி ரியலி கிரேட்ஃபுல் தம்பி. ஓகே. ஓகே ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் சண்டே. மீட் யூ ஆல். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.